ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லிஸ் ஹோம் ஸ்டைல். நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோக்லா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 3/4 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பொடி பொடியாக நறுக்குனது, இஞ்சி துருவுனது, எலுமிச்சைப்பழம் 1. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ரவையை சேர்த்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கடைசியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மாவு பொங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது காரத்துக்காக பச்சை மிளகாய், துருவுன இஞ்சி சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அதில் கட்டி கட்டியாக மாவு இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரா மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதோட அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சைடில் எடுத்து வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த டைமில் தான் லைட்டாக இந்த மாவு பொங்கணும். அப்போ தான் நமக்கு டோக்லா நல்லா வரும். நம்ம மாவு சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அலுமினியம் பாத்திரம் இல்லை ஸ்டீல் பாத்திரம் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் எண்ணெய் சேர்த்து ஓரத்தில் தடவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க மாவை அதில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேகணும். இட்லியில் நம்ம வேக வைக்கிற மாதிரி தான். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஃபன் பாக்ஸை திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த டோக்லாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு கட் ஆகிடும். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான தாளிப்பு செஞ்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இது சின்ன ஸ்பூன் தான். நீங்கள் நார்மல் மீடியம் ஸ்பூனாக இருந்தால் 1லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, துருவுன இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயம் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டோக்லா மேலே சேர்த்துருங்க. இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.